காரைக்குடி சிக்கன் வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். காரைக்குடி சிக்கன் ஃப்ரை என்பது செட்டிநாட்டின் தனித்துவமான ஒரு உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கோழி, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, உப்பு, தனியா விதைகள், சீரகம், சோம்பு விதைகள், கருப்பு மிளகு, வத்தல் மிளகாய். படி 1. கோழியை ஊறவைக்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் கோழி துண்டுகளுடன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். கோழியின் மீது சமமாக பரவும் வரை நன்கு கலக்கவும். குறைந்தது 30 நிமிடங்கள் அல்லது குளிர்சாதன பெட்டியில் சில மணி நேரம் ஊற வைக்கலாம். படி 2. புதிய மசாலா தயாரித்தல். ஒரு வாணலியில் கொத்தமல்லி விதைகள், சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, காய்ந்த சிவப்பு மிளகாய், ஏலக்காய், கிராம்பு மற்றும் பட்டை துண்டுகளை நறுமணம் வரும் வரை மிதமான தீயில் வறுக்கவும். இறுதியில் கறிவேப்பிலையை சேர்த்து சில நிமிடங்கள் வறுக்கவும். இந்த கலவையை முழுமையாக ஆறவிடவும். படி 3. வறுத்த மசாலா பொருட்களை மசாலா அரைப்பானில் அல்லது உரல் மற்றும் உலக்கையை பயன்படுத்தி மெல்லிய தூளாக அரைக்கவும். தனியாக வைக்கவும். படி 4. அகன்ற அடிப்பாகம் உடைய கடாயில் அல்லது பாத்திரத்தில் மிதமான தீயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தவும். கடுகு மற்றும் சோம்பு சேர்க்கவும். அவை வெடிக்கும் வரை வைத்திருக்கவும். படி 5. கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாயைச் சேர்க்கவும். நறுமணம் வரும் வரை சில வினாடிகள் வதக்கவும். படி 6. நன்கு நறுக்கிய வெங்காயத்தைச் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 7. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 8. பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அவை மென்மையாகவும் குழையாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 9. மசாலா தடவிய கோழி துண்டுகளை பானில் சேர்த்து வெங்காய கலவையுடன் நன்றாக கலந்து கொள்ளவும். படி 10. கோழி நிறம் மாறும் வரை அவ்வப்போது கிளறி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 11. புதிதாக அரைத்த மசாலா பொடியையும் உப்பையும் தேவையான அளவு சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கவும். படி 12. சுமார் 1/2 கப் தண்ணீர் சேர்க்கவும். சட்டியை மூடவும் மற்றும் கோழி முழுமையாக வெந்து மென்மையாகும் வரை மிதமான தீயில் சமைக்கவும். இது கோழி துண்டுகளின் அளவை பொறுத்து சுமார் 20 முதல் 30 வரை நிமிடங்கள் எடுக்கும். அடி பிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 13. கோழி வெந்ததும் தண்ணீர் அதிகமாக வற்றிவிட்டால் மூடியை எடுத்துவிட்டு மிதமான உயர் வெப்பத்தில் தொடர்ந்து கிளறி கோழி நன்கு பொன்னிறமாக வறுபட்டு மசாலா கோழி துண்டுகளை சமமாக மூடும் வரை சமைக்கவும். இங்குதான் வறு என்ற அம்சம் வருகிறது, மேலும் வறண்ட நிலைத்தன்மையை அடைகிறது. படி 14. புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். படி 15. ஆரம்ப உணவாக சூடாக பரிமாறவும் அல்லது உங்களுக்கு பிடித்தமான தென்னிந்திய உணவோடு சாப்பிடவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.